4ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு உயர்வை, பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பா உண்டு. டிஸ்ட்ராக்ஷன் சனியின் பார்வை சூரியனோட சேர்ந்து பாவத்துவமா வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பணம், பேங்க் லோன் அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் மெனக்கெடுதல், நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ரிஷபராசியோட அதிபதியாகிய சுக்கிரனே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே மாறுகிறது. புதனும் சூரியனும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றமான ஒரு அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி 4க்கும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் 5க்கு வருவது அருமை. அதே சமயத்தில் செவ்வாய் வந்து சனியின் பார்வை பெற்று இருக்கும் பொழுது அது வந்து இப்போ குருவின் பார்வை பெற்று 6ஆம் இடத்துக்கு வருகிறார். இதுவும் பரவாயில்லை. ஸோ செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது நல்லா அந்த வீடு, இடம், தொழில், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய மாற்றங்கள், பாசிட்டிவான மாற்றங்கள்லாம் 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஒரு உயர்வை, கொஞ்சம் அதுலெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் ராசி அதிபதி வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு போய் திக்பலம், அதாவது நல்ல ஒரு இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கே பார்க்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ ஜெனரலி ஸ்பீக்கிங் செப்டம்பர் மாதம் வந்து ஓரளவுக்கு நல்ல டிரான்சிஷனரியாக மாத கிரகங்களாகிய சூரிய, புதன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால ஸ்மூதான ஒரு ஒரு திங் வந்து ரிஷபராசிக்கு கொடுக்கும். அது பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் புதனும் சூரியனும். ஸோ குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சில பிரச்சனைகள் வருவதனால நம்ம அதில் கொஞ்சம் அக்கறை கொள்ளணும். உங்களுக்கு தசாபுக்திகளும் கொஞ்சம் 5ஆம் வீட்டு தசாபுக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக வரும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து சனி சூரியன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவது அது மாதிரி விஷயங்கள் வருமே ஒழிய, பட் செவ்வாய் வந்து மாறி 6ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் இதுவரை கொஞ்சம் பிரச்சனையாக, கருத்து வேறுபாடாக இருந்தது கொஞ்சம் பரவாயில்லையாமல் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் வந்து செவ்வாய் வரும்பொழுது கொஞ்சம் பேச்சப் பண்ணக்கூடிய அமைப்புகள், கருத்து வேறுபாடுகள் குறைந்து கொஞ்சம் இணக்கமாகக்கூடிய அமைப்புகள்லாம் குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். பட் தசாபுக்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஒன்றுமே துல்லியமாக சொல்ல முடியும். பட் பொதுவாக சொல்லும் பொழுது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது. இதுவரை வந்து சனியால் பாதிக்கப்பட்டிருந்தார் கண்ணியில், அதுக்கு பிடிக்காத கன்னி வீட்டில். ஸோ குழந்தைகள் விஷயத்தில் அக்கறை வேணும். அவங்களுக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்கு சேர்த்துருக்காக லோன் வாங்கி அவங்கள ஏதோ வெளிநாடு அது மாதிரி அனுப்புறது, அது மாதிரி விஷயங்கள், அவங்களுக்கு ஏதோ ஒன்று அமைச்சு கொடுக்குறது பிஸ்னஸ், அது மாதிரி அதில் எல்லாம் கொஞ்சம் மெனக்கட வேண்டியதாக இருக்கும். உடம்பு உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலேயே வந்து சனி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு அமைப்பு. கடந்த 5 மாதமாகவே கொஞ்சம் சனியின் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரிஷபராசிக்கு. குரு 2ஆம் இடத்துல இருந்து தனலாபங்கள், பணப்புழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி நல்லாவே ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கார். 8ஆம் வீட்டை வந்து குரு பார்க்குறதுனால கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு அது மாதிரி போகக்கூடிய அமைப்பு சட்டுன்னு நமக்கு சம்டைம்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது ஒரு பக்கம் வந்து ஃபினான்ஷியல் விஷயங்கள், தொழில், வேலை கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், கூட பிறந்தவங்க, அதே சமயத்தில் குழந்தைகள், பெற்றோர்கள், அது மாதிரி விஷயத்துக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல், அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது, அவங்களுக்காக வந்து நம்ம செலவு பண்ணுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மற்ற சப்போர்ட்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரியாக காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிற சொத்து பண்ணி கொடுக்குறது, அதுலெல்லாம் கொஞ்சம் சிரத்தையாக
கொஞ்சம் மெனக்கெடுதலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிக்கிற அமைப்பு வந்தாலும் அப்பப்போ டிஸ்ட்ராக்ஷன், சனியின் பார்வை சூரியனோட சேர்ந்து பாவத்துவமாக வரும்பொழுது கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், வயசுக்கேற்ற அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் செப்டம்பர் மாதம் கொஞ்சம் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களோட இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் நேர்த்தியாக இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் படித்தாதான் கொஞ்சம் நல்லாவே வந்து படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ மற்றபடி ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு வந்துங்கன்னா ஓரளவுக்கு இதுவரை இருந்த சுணக்கங்கள் போய் ஓரளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகி குடும்பத்தில் கொஞ்சம் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அந்த செவ்வாயின் மாற்றம் இருக்குது. அதே சமயத்தில் குழுக்கள் வாங்கல் வர வேண்டிய பணம் வந்து டக்குன்னு ஒரு வர மாதிரியும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காசாக்கக்கூடிய அமைப்பு, லிக்விடேட் பண்ணக்கூடிய அமைப்பு, பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் வந்து நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம், ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கும் பொழுது தொழில் வேலையில் அதிகமான சேஞ்சஸ் ஒரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி நடக்கக்கூடிய அமைப்புகளும் போயிட்டே தான் இருக்கும். அது குறிப்பாக ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கரியரில் ப்ரொஃபைல் மாறுறது, அது மாதிரி அமைப்புகள்லாம் கட்டாயம் போகும். ஸோ இது மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இருக்கும் பொழுது குரு பாருங்க 8ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார், அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ வேலை நிமித்தமாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ட்ராவலிங்கு, அதனால் கடன் படுதல், கடன் மூலமாக சில விஷயங்கள் செய்தல், குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் ஒரு மாற்றி அமைத்தல், அது மாதிரி மூலமாக தான் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பணம், பேங்க் லோன் அது மாதிரி வச்சு நம்ம டெவலப் ஆகுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ எல்லா வயதினர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் வந்து குறிப்பாக அந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு காங்கிரீட்டாக சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் மெனக்கெடுதல், நம்மளோட உறவுகளுக்காக சில அக்கறையாக சில செயல்பாடுகள் செய்து அவங்களுக்கு சில நல்லது செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதே சமயத்தில் உங்கள் வேலை தொழிலையும் ஓரளவுக்கு நல்ல குரோத் ஆகக்கூடிய அமைப்புகளும் இந்த மாற்றங்கள், சூரிய புதன் மாற்றங்களும் இந்த சுக்கிரனோட பயிற்சியும் வந்து கண்டிப்பாக உறுதி செய்யுது. ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த குருவின் பார்வை வந்து செவ்வாய் மேலே விடுவது வந்து கண்டிப்பாக உண்டு. யார் வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, விசா வாங்கா எதிர்பார்க்குறாங்க, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகணும், ஒரு வெளிநாட்டில் இருக்கிறாங்க பெர்மனண்ட்டாக ஆகணும், ஒரு சிட்டிசன்ஷிப் ஆகணும், அது மாதிரிலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. ஏன்னா குருவே 8ஆம் இடத்தை பார்த்து அவரோட வீட்டையே அவர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு தன்மையாக இருப்பதனால அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஓவராலாக பல விஷயங்கள் சாதகமாகவும் சில விஷயங்களில் வந்து நீங்கள் அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகிறது. இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து
இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.